வணக்கம். 2026 ஜூன் மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது? கிரகங்களோட நகர்வுகள் என்ன சொல்லுது? இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவான வழிகாட்டியா கொடுக்கிற இந்த விரிவான விளக்க தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். எந்த ஒரு தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுடியா அமைய போகுது. சரி, முதல்ல இந்த அற்புதமான பழமொழியிலிருந்தே ஆரம்பிப்போம். மழைய பார்த்து நாய் குறைத்தா மழைக்கு நஷ்டமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கான தாரக மந்திரம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க பொறாமையால உங்க மேல பல விமர்சனங்களை வைக்கலாம். ஆனா நீங்க அதை பத்தி துளி கூட கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்க பேச்சுகளுக்கு நீங்க வார்த்தையால பதில் சொல்ல போறதில்ல. உங்களுடைய மாபெரும் வெற்றி தான் அவங்களுக்கான ஒற்றை பதிலா இருக்க போகுது. இந்த பதிவுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசியோட புதிய தொடக்கம், தொழில் மற்றும் நிதிநிலை, குடும்பம் மற்றும் உறவுகள், அப்புறம் நட்சத்திர வாரியான துல்லியமான பலன்கள். கடைசியா என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு வரிசையா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான அந்த புதிய தொடக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க மீண்டு வரப்போறீங்க. நீங்க உணரப்போற அந்த பிரம்மாண்டமான மாற்றம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் விரய சனியால பண முடக்கம், கடன் தொல்லை, தேவையில்லாத இடமாற்றம்னு எக்கச்சக்கமான மன உளைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 2026ல கண்டிப்பா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்ககிட்ட வரப்போகுது. குறிப்பா பல நாட்களா இழுத்தடிச்சிட்டு இருந்த சொத்து வில்லங்கங்கள்லாம் காணாம போக போகுது. இது எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கிரகங்கள் நகர்ற தேதிகளை கொஞ்சம் கவனிங்க. ஜூன் 8ல சுக்கிரன், 15ல சூரியன், 20ல செவ்வாய், அப்புறம் 23ல புதன்னு கிரகங்கள் அடுத்தடுத்து இடம் மாறுது. இதோட நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தோட பிற்பகுதியில தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவுகள் முழுமையா திறக்கப் போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, உங்களோட தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு என்னென்ன அள்ளி தரப்போகுதுன்னு பார்ப்போம். மாதத்தோட பிற்பகுதியில நீங்க அட்டெண்ட் பண்ற இன்டர்வியூ, எக்ஸாம் எல்லாத்துலயும் பெரிய சக்சஸ் இருக்கு. குறிப்பா 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால அரசு தேர்வுகள்லயும் பேங்க் லோன் விஷயங்கள்லயும் ஈஸியா வெற்றி கிடைக்கும். வீண் செலவுகள் எல்லாம் குறைஞ்சி வருமானம் கணிசமா உயரும். புது வீடோ அல்லது வண்டி வாங்குற யோகம் கூட இருக்குங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். இருந்தாலும் ஒருமுறை உங்களோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு இறங்குறது நல்லது. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது, உங்க 4ஆம் வீட்டில குரு உச்சம் பெற்று இருக்காரு. இது சும்மா ஒரு ஜோதிட வார்த்தை இல்லைங்க. இதுக்கு ரியல் லைஃப்ல என்ன அர்த்தம்னா, ரொம்ப நாளா உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த உடல்நல பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான ரிலீஃப் கிடைக்க போகுது. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கவனச்சிதறல் நீங்கி நல்ல ரிசல்ட் வரும். பூர்வீக சொத்து, ரியல் எஸ்டேட் விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூப்பரான முடிவுகள் கிடைக்கும். அடுத்ததா குடும்பம் மற்றும் உறவுகள். கிரக மாற்றங்கள் இந்த இடத்துல என்ன மாதிரியான மேஜிக்க பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஜூன் மாதத்தோட முதல் பாதியில பாத்தீங்கன்னா, காதல்ல இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் மறைஞ்சு மீண்டும் ஒன்னு சேருவீங்க. புது காதல், புது நட்புகள் எல்லாம் தேடி வரும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாயோட நகர்வினால உங்க முழு நேரத்தையும் பணத்தையும் குடும்பத்துக்காகவே செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க குடும்பத்தோட நேரம் செலவிடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன மனக்கசப்புகளும் வந்து போக வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். மாதத்தோட முதல் 15 நாட்கள் சூரியன் 2ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. யாராவது உங்களை தேவையில்லாம விமர்சனம் செஞ்சா தயவு செஞ்சு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருந்துடுங்க. அந்த வாக்குவாதங்களை தவிர்த்தா மட்டும்தான் குடும்பத்துல பெரிய சண்டைகள் வராம பாத்துக்க முடியும். சரி, இப்போ பொதுவான பலன்களை தாண்டி உங்களோட குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு துல்லியமா பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். உங்களுக்கு திருமண வரங்கள் கைகூடி வரும். வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனா மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் பண்றத மட்டும் தவிர்த்திடுங்க. அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு புது வேலைவாய்ப்பும் அதிக வருமானமும் கிடைக்கும். ஆனா ஆபீஸ்ல பழகுறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைங்களுக்கான செலவுகளும் அதிகரிக்கலாம். கடைசியா கிருத்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு வேலையிலயோ அல்லது வீட்லயோ ஒரு மாற்றம் வரலாம். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல உங்க பழைய கடன்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிப்பீங்க. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஜூன் மாதத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப வெற்றிகரமா கடந்து போக என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், என்ன பரிகாரம் பண்ணணும்னு பார்க்கலாம். மூல ஆதாரங்கள்ல இருந்து சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். 1, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அமைதியா இருந்து வாக்குவாதங்களை தவிர்க்கணும். 2வது விஷயம், ராகு 11ல இருக்கிறதால நண்பர்கள் மூலமா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் கொடுக்கல் வாங்கல்ல கண்டிப்பா எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லாம யாருக்கும் பணம் கொடுக்கவே கூடாது.
3வது, இந்த தடைகளை எல்லாம் உடைக்க சனிக்கிழமைகள்ல மறக்காம விநாயகரை வழிபடுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். இந்த விரிவான அலசலை நிறைவு செய்யறப்போ உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை விட்டுட்டு போறேன். பழைய சோர்வுகள்ல இருந்து விடுபட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி புது அசுர பலத்தோடவும் தன்னம்பிக்கையோடவும் எழப்போற இந்த ஜூன் 2026ல அந்த மாபெரும் எனர்ஜியை எந்த துறையில எதை சாதிக்கிறதுக்காக பயன்படுத்த போறீங்க? யோசிங்க, துணிஞ்சு செயல்ல இறங்குங்க. மாபெரும் வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்.